பாண்டியன் ஸ்டோர்ஸ் தங்கமயில் மற்றும் சரவணன் இருவருக்குமான டைவர்ஸ் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தங்கமயில் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டு மீண்டும் நீதிபதியிடம் அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறார். தங்கமயிலை விவாகரத்து செய்யும் முடிவில் இருக்கும் சரவணன் தனது முன்னாள் காதலியான அஞ்சலியை மீண்டும் பேசத் தொடங்கியுள்ளார். கோவிலில் ஏற்பட்ட திடீர் சந்திப்பின் போது அஞ்சலிதான் ஏற்கனவே விவாகரத்து பெற்று விட்டதாக கூற சரவணன் அவளின் போன் நம்பரை வாங்கிக் கொண்டார். அதன் பிறகு இருவரும் அடிக்கடி போனில் பேசிக்கொள்ளும் நிலை உருவாகியது. மீண்டும் பழைய காதல் நினைவுகள் கிளம்பும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பழனி கோமதி வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போது சரவணனிடம் டைவர்ஸ் வழக்கு பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கும் போது கோமதி சரவணனிடம், பேசாம நீ காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணி இருக்கலாம், இப்போ இவ்வளவு கஷ்டப்படுற என்று சொல்ல, அதற்கு பழனி அதான் அவன் காதலிச்சானே என்று உண்மையை சொல்ல வருகிறார். அதே நேரத்தில் பாண்டியன் வந்து விடுகிறார். இதனால் பழனி பேச்சை நிறுத்தி விடுகிறார். அப்போது பாண்டியனுக்கு கடையில் முக்கியமான வேலை இருப்பதால் பழனியிடம் சரவணனோடு கோர்ட்டுக்கு சென்று வரச் சொல்ல நினைக்கிறார். அப்போது கோமதி, நீ சரவணன் கூட கோர்ட்டுக்கு போனேன்னா உன் அண்ணன்கள் என்னென்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ போக வேண்டாம், நானே போயிட்டு வர்றேன் என்கிறார். பாண்டியனும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். மறுபக்கத்தில் தங்கமயிலின் குடும்பத்தாரும் கோர்ட்டுக்கு கிளம்புகிறார்கள். சரவணனும் கோமதியும் கோர்ட்டுக்கு போன போது அவர்களுக்கு முன்னதாகவே செந்தில் வக்கீலுடன் அங்கு காத்திருக்கிறார். சிறிது நேரத்தில் தங்கமயில் தனது அப்பா அம்மாவுடன் கோர்ட்டுக்கு வருகிறார். சரவணனின் அருகில் சென்று நிற்கிறார் தங்கமயில். ஆனால் சரவணன் எந்த வார்த்தையும் பேசாமல் நேரடியாக கோர்ட்டுக்குள் சென்று விடுகிறார். அதன்பின் வழக்கு விசாரணைக்கு வந்ததும் இதுவரை நடந்த சம்பவங்கள் குறித்து நீதிபதி இரு தரப்பினரிடமும் கேட்டு தெரிந்து கொள்கிறார். தங்கமயிலின் குடும்பம் இதுவரை அடுக்கடுக்காக கூறிய பொய்கள் கோர்ட்டில் நிரூபணமாகியுள்ள நிலையில் சாட்சியங்களின் அடிப்படையில் அவர்களின் வாதம் பலவீனமாகிறது. இதனால் தங்கமயில் தரப்பிற்கு இந்த வழக்கில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. இந்த நிலையிலும் சரவணன் தன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வேன் என்ற முடிவில் தங்கமயில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் தங்கமயில் தரப்பு வக்கீல் சரவணன் வீட்டில் அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுகிறார். அதற்கு நீதிபதி, கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் தங்கமயில் அவங்க புருஷனோடு சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க என கேள்வி எழுப்புகிறார். தங்கமயில் தரப்பு வக்கீல், சரவணன் நல்லவர்தான், அவருடைய குடும்பத்தார் தான் தங்கமயிலை கொடுமைப்படுத்தினார்கள் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கின்றனர். இதையடுத்து சாட்சி சொல்ல வந்த சரவணன், இவ வாயை திறந்தாலே பொய்தான் பேசுறா, இவ கூட என்னால் வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் என்று தெளிவாக கூறுகிறார். மறுபுறம் தங்கமயில், நான் அவர் கூடத்தான் வாழ்வேன் என்று ஒரே முடிவில் இருக்கிறார். தங்கமயிலும் சரவணனும் ஒரு காலத்தில் காதலாக தொடங்கிய வாழ்க்கை இப்போது நீதிமன்ற வாசலில் நிற்கும் அளவுக்கு உடைந்து போயிருந்தது. அந்த நாளின் காலை அவர்களின் டைவர்ஸ் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருந்தது. இரு குடும்பங்களின் மனங்களிலும் பதட்டம். ஆனால் வெளியில் யாரும் அதை வெளிப்படுத்தவில்லை. நீதிமன்றத்தில் உணர்வுகள் வெடித்தன. கோர்ட்டில் வழக்கு அழைக்கப்பட்டவுடன் தங்கமயில் கண்களில் நீருடன் எழுந்தார். தன்னுடைய அம்மாவின் பேச்சால் மீண்டும் மனம் மாறியிருந்தார் போல நீதிபதியிடம் அழுது கொண்டே பேச முயன்றார். நான் என் கணவருடன் தான் வாழ விரும்புகிறேன் என்று உரக்கச் சொன்னார். அந்த குரலில் பிடிவாதமும் பயமும் நம்பிக்கையும் எல்லாம் கலந்திருந்தது. ஆனால் சரவணன் அவர் மனதில் ஏற்கனவே முடிவு செய்து விட்டவர். சில வாரங்களுக்கு முன் கோவிலில் நடந்த திடீர் சந்திப்பு அவரது வாழ்க்கையை வேறு திசைக்கு தள்ளியிருந்தது. அங்கே அவர் தனது முன்னாள் காதலியான அஞ்சலியை சந்தித்தார். அவள் ஏற்கனவே விவாகரத்து பெற்று விட்டதாக சொன்னாள். அந்த நிமிடம் பழைய நினைவுகள் அனைத்தும் மீண்டும் உயிர்த்தெழுந்தன. தொலைபேசி எண்கள் பரிமாறிக்கொண்டார்கள். பின்னர் தினமும் பேசும் நிலை. கடந்த காலத்தின் காதல் மீண்டும் மெதுவாக மனதை ஆக்கிரமித்தது. கோமதி வீட்டில் உண்மை வெளிப்படாத ரகசியம். இந்நிலையில் பழனி கோமதி வீட்டுக்கு வந்திருந்தார். சரவணனிடம் டைவர்ஸ் வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது கோமதி சற்று வருத்தத்துடன், நீ காதலிச்சவளையே கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்று சொன்னார். அந்த வார்த்தை காற்றில் நின்றது. அதான் அவன் காதலிச்சானே என்று பழனி சொல்ல வர அச்சமயம் பாண்டியன் உள்ளே வந்தார். பழனி பேச்சை நிறுத்தி கொண்டார். பாண்டியனுக்கு கடையில் அவசர வேலை. அதனால் பழனி, நீ சரவணன் கூட கோர்ட்டுக்கு போயிட்டு வா என்று சொல்ல நினைத்தார். ஆனால் கோமதி உடனே எதிர்த்தார். நீ அவனோட போனேன்னா உன் அண்ணன்கள் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், நானே போயிட்டு வர்றேன். பாண்டியன் அதற்கு ஒப்புக்கொண்டார். கோர்ட்டில் உண்மைகள் மோதின.
மறுபுறம் தங்கமயிலின் குடும்பமும் கோர்ட்டை அடைந்தது. சரவணன் மற்றும் கோமதி அங்கு சென்றபோது செந்தில் வக்கீலுடன் காத்திருந்தார். சிறிது நேரத்தில் தங்கமயில் தனது பெற்றோருடன் வந்தார். சரவணன் அருகில் நின்றாலும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நேராக உள்ளே சென்றார். விசாரணை தொடங்கியது. நீதிபதி இதுவரை நடந்த நிகழ்வுகளை இரு தரப்பினரிடம் கேட்டார். தங்கமேலின் குடும்பம் முன்பு கூறிய பல குற்றச்சாட்டுகள், சாட்சிகள் பலவீனமடைந்தன. அவர்கள் கூறிய பொய்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. வழக்கு அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் தங்கமயில் மனம் மாறவில்லை. நான் அவருடன் தான் வாழ வேண்டும் என்றார். அந்த நேரத்தில் தங்கமயில் தரப்பு வக்கீல் சரவணன் வீட்டில் அவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் என்று குற்றம் சாட்டினார். நீதிபதி சற்றே கடுமையாக, கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் ஏன் அவர் மீண்டும் கணவருடன் வாழ விரும்புகிறார் என்று கேட்டார். அதற்கு வக்கீல் சரவணன் நல்லவர்தான், ஆனால் அவருடைய குடும்பத்தார் தான் தங்கமயிலை கொடுமைப்படுத்தினார்கள் என்று கூறினார். அப்போது சாட்சி சொல்ல வந்த சரவணன் தெளிவாக, இவ வாயை திறந்தாலே பொய்தான் பேசுறா, இவ கூட என்னால் வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் என்றார். மறுபுறம் தங்கமயில் உறுதியுடன் நான் அவர் கூடத்தான் வாழ்வேன் என்று ஒரே பதிலில் நின்றார். முடிவு எங்கே? ஒரு பக்கம் கடந்த கால வாழ்க்கை மீண்டும் உயிர்த்தெழுகிறது, மற்றொரு பக்கம் உடைந்த உறவை மீண்டும் இணைக்க முயலும் மனைவி. நீதிமன்றத்தின் சுவர்கள் அந்த நாள் கேட்ட வார்த்தைகளை அமைதியாக சுமந்தன. ஆனால் இந்த வழக்கின் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரவணன் மற்றும் தங்கமயில் வாழ்க்கையில் அந்த நாள் ஒரு திருப்பமாகவே மாறப்போகிறது.